ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத சூப்பரான ஐடியா தாங்க வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து வச்சுருப்போம். ஏதாவது ஒரு பாக்ஸாவது நம்ம வீட்டில் வந்து இருக்கும். இந்த பாக்ஸை வச்சு தான் அந்த ஐடியா வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படுறது இது போல் ரவுண்டு பாக்ஸுங்க. நம்ம ஸ்வீட்லாம் வந்து வாங்குறப்ப ரசகுல்லோ, குலோப் ஜாமுன் இது மாதிரி ஸ்வீட்லாம் கூட இதில் வந்து வச்சுருப்பாங்க. நான் வந்து இன்றைக்கி ரவா லட்டும் அப்புறம் பயிறு லட்டும் வந்து வாங்கியிருந்தேன். இந்த பாக்ஸை வச்சு தான் இந்த ஐடியா வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் உங்ககிட்ட எடுத்துக்கோங்க. அதாவது இதே ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு பாக்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். அடுத்து இது போல் ஒரு தின்னான கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஷர்ட்லாம் வந்து துணி கடையில் வாங்கும்போது அந்த ஷர்ட் உள்ளே வந்து இது போல் கார்ட்போர்டு வச்சு மடித்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி கார்ட்போர்டு வந்து நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இது போல் தின்னான கார்ட்போர்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து திக்காக இருக்கக்கூடாது. இந்த கார்ட்போர்டை நான் சுருட்டுற மாதிரி இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பேஜை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இதோட 2 ஓரங்களையும் வந்து இது போல் ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நகராமல் அதே ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது போல் 2 பக்கமும் வந்து பின் போட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அடுத்ததாக இதோட சென்டரில் வந்து கம் போட்டு நம்ம அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம். அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு சின்ன பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்து ஃபெவிகால் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஷ்யூ பேப்பர் வந்து ஒரு 2 டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கிழிச்சு வச்சுக்கணும். நான் எப்படி கிழிக்கிறேன் பாருங்கள். இது போல் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கிழிச்சு எப்படி கையாலே கிழிச்சாலே போதும். இதுக்காக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கிழிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து அந்த ஸ்வீட் பாக்ஸை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நம்ம அந்த க்ளூவும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள். அதை வந்து ப்ரஷ்ஷில் வந்து தொட்டு இது போல் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து அழுத்தி வந்து இழுக்கக்கூடாது. டிஷ்யூ பேப்பர் வந்து கிழிஞ்சிரும். மேலே லேசாக இது போல் வச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த கம்மை வந்து அப்படியே லேசாக வந்து தடவி விடுங்க போதும். இது போல் ஃபுல்லாக வந்து அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு கம் போட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவுமே வந்து ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். இப்போ இது வந்து ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம க்ளூ மிக்ஸ் பண்ண அதே பவுலை வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக வந்து பெயிண்ட் வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் விருப்பமோ நீங்கள் அந்த கலர் வந்து பெயிண்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ளூ கலர் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக, அதாவது ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெயிண்ட் வந்து சேர்த்தா கூட போதும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த ப்ரெஷ்ஷால் வந்து வாட்டரையும் அந்த பெயிண்ட்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இது மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து அந்த பெயிண்டை வந்து இது போல் லேசாக வந்து டிப் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து அந்த பாக்ஸில் வந்து வச்சு அப்படியே லேசாக வந்து கலர் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப வந்து அழுத்தி வந்து கலர் பண்ணக்கூடாது. லேசாக வந்து தொட்டு தொட்டு அங்கங்கே வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நான் எப்படி வந்து கலர் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி வந்து லேசாக வந்து தொட்டு தொட்டு இது போல் கலர் பண்ணிக்கோங்க ஃபுல்லாகவுமே. நான் இந்த ஸ்பாஞ்சை வச்சு நமக்கு வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எண்டு கார்ட்லேயும் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த வீடியோ போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ஃபுல்லாகவுமே வந்து இது போல் வந்து கலர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் ஃபுல்லாக வந்து எல்லா பக்கமும் கலர் பண்ணி முடித்தோன்னே இதை அப்படியே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா காய விட்டுருங்க. இது வந்து நல்லா காயிட்டும். அடுத்ததாக இது போல் பாக்ஸ் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைய வச்சுருப்போம். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதை அப்படியே வந்து மூடி போட்டுட்டு திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த பாருங்கள் கார்ட்போர்டில், அதை வந்து இதோட சென்டரில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணுறதுக்கு வந்து கத்தியை வந்து அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் ஆகிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கட் பண்ண ஹோல்குள்ளே வந்து நான் சின்ன சின்ன கூழாங்கல் வந்து போட்டு விட்டுக்கிறேன். இப்போ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். உங்ககிட்ட கூழாங்கல் கிடைக்கலன்னா நீங்கள் கல்லுப்பு கூட போட்டுக்கலாம். ஏன்னா வெயிட்டுக்காக தான் இது வந்து நம்ம வந்து செய்கிறோம். இப்போ அடுத்ததாக வந்து அந்த கீழே வந்து மூடி இருக்கும் பாருங்கள், ஜாயிண்டாக இருக்கும்ல, அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஃபெவிக்விக் போட்டுக்கோங்க. அப்போ வந்து அந்த மூடி வந்து கலண்டு விழவே விழாதுங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் அந்த ஹோலில் வந்து அந்த கார்ட்போர்டை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டரில் ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓரத்தில் வந்து குளூகன் போட்டு நல்லா வந்து ஒட்டி விட்டுருங்க. அப்போ நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்.
நான் க்ளூகன் போட்டு ஒட்டி விட்டுட்டு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஃபெவிக்விக்கு வந்து சுற்றி வந்து ஒட்டி விட்டுருக்கேன். அப்போ நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அது வந்து கலண்டு வராது. இப்போ அடுத்ததாக அந்த பாக்ஸோட மூடி வந்து எடுத்துக்கலாம். மூடி எடுத்துக்கிட்டு இது போல் ஒரு டார்ச் லைட் வந்து வாங்கிக்கோங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 15 ரூபா. நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வாங்கி கொடுப்போம் விளையாடுறதுக்காக, கையில் வச்சு டார்ச் அழிச்சிக்கிட்டே விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டார்ச் லைட் தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து சென்டராக வந்து வச்சுட்டு இது போல் மார்க் பண்ணிவிட்டு அந்த ரவுண்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் வந்து எப்படி கட் பண்ணோம் அதே போல் இதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கட் பண்ண அந்த ஹோல் உள்ளே வந்து அந்த டார்ச்சை வந்து அப்படியே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கரெக்டாக வந்து அந்த டார்ச்சை வச்சு மார்க் பண்ணி ஃபிட் பண்ணதுனால அழகாக வந்து அந்த மூடியில் வந்து ஃபிட் ஆகிக்குங்க, கலண்டு வராது. இப்போ இந்த மூடி வந்து கலண்டு வராமல் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நீங்கள் அந்த டார்ச் பின்பக்கம் வந்து நீங்கள் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஓரத்தில் டார்ச் ஓரத்தில் கலண்டே வராதுங்க, அப்படி நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க, நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து ஒன்றா வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து அந்த கீழே உள்ள பாட்டம் வந்து எடுத்துக்கலாம். அந்த கார்ட்போர்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலே வந்து இந்த டார்ச் வந்து அப்படியே ஃபிட் பண்ணணும். அதுக்கு அந்த டார்ச்சில் வந்து அந்த கயிறு மாதிரி கொடுத்துருப்பாங்களோ அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த டார்ச் வந்து இது உள்ளார வந்து அப்படியே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த கார்ட்போர்டு வந்து சுற்றும் போது இந்த டார்ச்சோட அளவு பார்த்து கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த கார்ட்போர்டோட அந்த டார்ச் லைட் வந்து நல்லா ஃபிட் ஆகியிருக்கும், கலண்டு விழாது. இப்போ அடுத்து இந்த கார்ட்போர்டில் வந்து நம்ம ஏதாவது டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து டெக்கரேஷன் டேப் வந்து கலர் டேப் போட்டு நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் பெயிண்டிங் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டேப் போட்டு தான் ஒட்ட போகிறேன். அதாவது 2 கலராக வந்து நான் மாற்றி வந்து ஒட்ட போகிறேன். உங்களுக்கு வந்து என்ன விருப்பமோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன், ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக வந்து ஒட்டிட்டேன். இந்த மாதிரி தான் வந்து நான் கொஞ்சம் கலராக வந்து மாற்றி ஒட்டியிருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்குண்டு. இப்போ இதே போல் அந்த டப்பா வந்துருக்கு பாருங்கள், கீழே டப்பா வச்சுருக்கோம்ல, அதுலேயும் வந்து இது போல் கலர் டேப் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஃபுல்லாகவுமே வந்து கலர் டேப் போட்டு ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். நான் வந்து மேலேயும் கீழேயும் 2 லேயர் மாதிரி வந்து ஒட்டி விட்டுருக்கேன். ஏன்னா வந்து நான் கூழாங்கல் வச்சுருக்கிறது வந்து தெரிஞ்சால் அது வந்து ஒரு நேச்சுரலாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்காக தான் வந்து நான் ஃபுல்லாக வந்து ஒட்டலை. நீங்கள் வந்து உப்பு ஏதாவது கொட்டிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிக்கலாம், அது வந்து நம்மளோட விருப்பம் தான். நான் இப்போ 2 லேயராக வந்து அந்த டேப் போட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். இப்போ மேலே வந்து அந்த மூடியோட டார்ச் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் வந்து நம்ம காய வச்சுருந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை போட்டு அப்படியே வந்து மூடி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த பாக்ஸோட மூடிங்கிறதுனால கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிக்கோங்க. லேசாக வச்சு இது போல் அமுக்கி விட்டாலே அழகாக வந்து முடிக்கும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து என்ன ரெடி பண்ணியிருக்கோங்க. ஆமாங்க, டேபிள் லேம்ப் தான் நம்ம சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மேலே உள்ள பாக்ஸில் வந்து இந்த ஓரங்கள் வந்து இது போல் நான் ஒரு லேஸ், அதாவது ஸ்டோன் வச்ச லேஸ் வந்து வச்சு க்ளூகன் போட்டு ஒட்டி விட்டுக்க போகிறேன். இப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளோட டேபிள் லேம்ப் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா எப்படியும் வந்து 600 ரூபாய்க்கு மேலே தாங்க விற்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு, அதுவும் நம்ம கையால் செஞ்ச நைட் லேம்ப்ங்கிற போது நம்மளுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாகவும் இருக்கும், அதே சமயம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாகவும் இருக்கும். இதை நான் நைட்டு வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், லைட் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டோன்னே இப்படி தாங்க இருக்கும். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து இது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் வந்து என்னோடய கட்டல் மேலே தான் வந்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் பெட்டுக்கு கட்டல் பக்கத்தில் வந்து ஏதாவது டேபிள் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். என்கிட்ட அந்த மாதிரி டேபிள் வந்து இல்லை, அதனால நான் கட்டலில் வந்து வச்சுக்கிட்டேன். எனக்கு இது போல் டேபிள் லேம்ப் வந்து செய்யணும்னு ரொம்ப நாளாகவே வந்து ஆசை, அதனால தான் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு சூப்பராகவே வந்துருந்துச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக வரும். நீங்கள் அந்த டார்ச் லைட்டுக்கு பதிலாக அந்த நைட் லேம்ப்க்கு ஃபிட் பண்ணுற லைட்டு கூட நீங்கள் வந்து வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக வந்து ரெடி பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த 15 ரூபா டார்ச் லைட் வாங்கி ஃபிட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இதுவுமே வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது போல் சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.